ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு நிலாவும் போயிடுறாங்க. இங்கே பார்த்தா இந்த விஷயம் எப்படியோ நடேசன் அண்ணனுக்கு காதுக்கு வந்துடுது. நடேசனுக்கு இது தெரியாது. நடேசன் டீ கடையில் இருப்பார். வீட்டுக்கு போனால் அவள் பெரிய லா பாயிண்ட்டாக பேசுவாங்க. வந்து ஒருத்தவ படித்த வந்திருக்காள் அவள். அதனால இவனை டீ கடையில் தான் எப்படியும் இருப்பேன், இவன்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை இழுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நடேசனை தேடி. நடேசன் அப்போ தான் வெளியில் வருவார். வெளியில் வந்ததும், ஏண்டா எவ்வளோ தைரியம், அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து வீட்டு பேரில் கேஸ் போட்டிருக்கோம், அப்படி இருந்து எப்பட்றா நீ பாத்ரூம் கட்ட முடிவு பண்ண அப்படின்னு கேட்கவும், என்னடா பாத்ரூம்பா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாடா, உன் வீட்டு மருமகளுக்காக கட்டுறாங்களாம்ல உன் மைங்க 4 பேரும், இப்போ தான் என் காதுக்கு வந்துச்சு, தெரியாத மாதிரி நடிக்கிற, எனக்கே தெரிஞ்சிருச்சு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு, எனக்கு சத்தியமாக தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் கட்டினா கட்டிட்டு போகிறேன், அதுக்கு என்னடா பண்ணுவ நீ அப்படின்னு இவர் திருப்பிட்டு கேட்குறாரு. ஏண்டா இப்படி உங்களுக்கு பயந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு தாண்டா நாங்கள் வீட்டை கை வைக்காமல் இருக்க முடியும்? 5 ஆம்பளை இருக்கிற வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி அவள் பாத்ரூம்குள்ளே போகும்? அதுக்காக ஏதோ முடிவு எடுத்திருப்பாங்க. அதுவும் என்னமோ அவள் அண்ணி வேற வந்துட்டு போச்சு திருவண்ணாமலையிலேருந்து, அது ஏதோ சொல்லியிருக்கும் போல், அதே ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு இவர் கேட்க, டேய் அந்த வீடு கேஸில் இருக்குன்னு தெரிஞ்சு எவ்வளோ திமிரா பேசுகிற, எங்கே நீ வந்து பாத்ரூம் கட்டி பாருங்கடா அப்படின்னு சொல்லவும், டேய் கட்டத்தாண்டா போகிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா, என்னடா இப்படி எங்களை மிரட்டி மிரட்டி அந்த வீடை ஒன்றுமே பண்ண விடாமல் ஆக்கியிருக்க, என் பையன் மேஸ்திரியாக இருந்தால் அந்த வீடை ஒன்றுமே செய்ய முடியலை, தெரிஞ்சதை பாருடா, உங்களுக்கு பயந்த காலம்லாம் போதும்டா அப்படின்ட்டு இவரும் தூக்கி எறிஞ்சு பேசுகிறாரு. என்னடா அவ்வளோ பயம் விட்டு போச்சான்னு சட்டையை பிடிக்க வர்றாரு. இங்கே ஒரு கை வச்சா உன் கையை தனியாக வெட்டி எடுத்துருவேன் அப்படிங்கிறாரு நடேசன். இவன் செஞ்சாலும் செய்வேன் கொலகார பாய்வி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா நீ ஏற்கனவே கொலை பண்ணிட்டு போனவன், நீ வெட்டுறதுக்கெல்லாம் அஞ்சுவியா, இருடா வச்சுக்கிறேன், கல்யாணம் மட்டும் முடியட்டும், உங்களை கூண்டோட கைலாசமாக தூக்கிடுறேன் அப்படின்னவன், அதை செய்தா முதல்ல, அதை பார்த்துக்குருவோம், அது பின்னாடி வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்டை ஓட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே பார்த்தா கார்த்தியாவுக்கு விடிஞ்சா கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க, சொந்த பந்தங்கள்லாம் எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த நேரம் வந்து கார்த்தியா மேலே இவங்களுக்கு ஒரு டவுட் வருது கஸ்தூரிக்கு, இவளை நம்ப முடியாது, இவ என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஏங்க இன்னுமே வந்து அவனை தாங்க மனசில் நினச்சிருக்கா போல், இன்னுமே அவன் வந்து தெளிவாக இல்லைங்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி தாங்க உட்காந்துருக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்கார வரப்போகிறாங்க, இவளை கொஞ்சம் கூட பயம்ன்றது இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி எனக்கும் நான் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அவள் மூஞ்சியே சரியில்லாமல் தான் இருக்கா, நீ போய் கொஞ்சம் மிரட்டி இரட்டி அவளை வந்து நார்மலாக இருக்க சொல்லு, இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு தனசேகரன். சரி அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இவங்க எந்த மேக்கப்பும் பண்ணாமல் அழுதிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உட்காரவும், என்னடி மனசில் நினச்சிருக்க, அவனை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நான் ஏற்கனவே சேரன் மாமாவை மனசார நினச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து ஏமா இப்படி பிடிவாதம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. என்னடி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அங்கே ஆரம்பித்த இடத்துக்கே வர்ற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ நினைக்கிறதெல்லாம் இனிமேல் நடக்காது, விடிஞ்சா உனக்கு கல்யாணம், இனிமேல் வந்து நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளை கழுத்தை நீட்டிட்டு போயிரு, இன்னியெல்லாம் வந்து நீ நினச்சாலும் வந்து உன்னால் தடுக்கவும் முடியாது, அதனால் ஒழுங்காக மூஞ்சி மொத்த கழுவிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு ப்ரெஸ் ஆகிட்டு வா, எங்கள் மானத்தை வாங்கிடாத, இந்த விஷயம் அரச புரசலாக கூட தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த நிமிஷத்துலேயும் நீ காட்டிக்கிறக்கூடாது அப்படின்னு இவங்களை மிரட்டிட்டு போயிடுறாங்க கார்த்தியா. கஸ்தூரி இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இதே மாதிரி தான் அங்கேயும் சேரணும். இங்கே பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு அவரும் அழுக ஆரம்பிச்சிடறாரு. அதை பார்த்துட்டு அண்ணன் தம்பியெல்லாம் மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க. நிலாவுமே தான், அண்ணன் இப்படி சோகமாயிட்டாரே, இந்த பாட்டு சத்தம் கேட்கலைன்னா அவர் பாட்டுக்கா நிம்மதியாக இருப்பார், பாட்டை போட்டு விட்டு அண்ணனை வந்து காயப்படுத்துகிறாங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சேரனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கார்த்தியா வந்து வேறு வழியே இல்லை, இனிமேல் வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு பயந்தோம்னா நம்ம லைஃபே காலியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக எப்படியாவது தப்பிச்சு போயிடும்னு சொல்லிட்டு சேரன் வீட்டுக்கு வர்றாங்க. சேரன் வீட்டுக்கு வந்தால் வாசலில் வந்து நடேசன் தான் படுத்திருப்பார். அவர் பார்த்துறாரு கார்த்தியாவை. பார்த்துட்டு, இந்தாம்மா நில்லுமா அப்படிங்கிறாரு. உடனே பயந்து போய் நிற்கிறாங்க. எதுக்கு இங்கே வந்த, காலையில் கல்யாணம் உனக்கு, இங்கே எதுக்கு தேவையில்லாமல் வந்த அப்படின்னவும், மாமா என்னை எப்படியாவது சேரன் மாமாவோட என்னை கல்யாணம் பண்ணி வைங்க மாமா ப்ளீஸ், நான் அந்த மாப்பிள்ளைக்கு கழுத்து நின்னா நான் அங்கேயே உயிரை விட்டுருவேன் மாமா, என்னை புரிஞ்சுக்கங்க மாமா, தயவுசெய்து எல்லாரையும் கூப்பிடுங்க மாமா, காலையில் விடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து கால நேரத்தில் வந்து எனக்கும் சேரன் மாமாவுக்கும் எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து என்னை கல்யாணம் பண்ணி வைங்க மாமான்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தவங்களாம் எந்திரிச்சு ஓடியாராங்க. ஓடியாந்தான் இங்கே வந்து கார்த்தியா அழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன நிலா கேட்குறாங்க, என்னங்க
ஏன்க்கா இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா, சத்தியமா நிலா, இந்த நிமிஷமே எனக்கு சேரன் மாமா கையில் நான் தாலி வாங்கணும். இல்லையா, நான் இந்த இடத்துல உயிரை விட மாட்டேன். எங்கள் வீட்டில் போய் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நான் மருந்தை குடிச்சு செத்து போவேன் அப்படிங்கிறாங்க. மனமேடையா தூக்கு மேடையான்னு உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, சேரனும் காத்தியாவும் ஒன்று சேருவாங்களாம்.